கபலம் தத்பலான் அங்குளீஷு என்று பாகவதத்திலே சுகர் சொல்லுகிறார். பர்ஹாபீடம் நடவரவபுகு என்று திருத்தலையிலே மயில் தோகையை கட்டிக்கொண்டு ஒரே ஒரு பரியட்டம், ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் இடப்பிள்ளைகள் சாத்திப்பா. எப்பவும் அவன் 2 வஸ்திரம் பெருமாளுக்கு சாத்தி பார்த்திருக்கோம். ஆனா இந்த திருத்தலத்தே ஒரே வஸ்திரம் தான். கீழே இடுப்புல ஒரு துணியை சுத்தி அதை முதுகொழியா கொண்டு முட்டாக்கு போட்டு இருக்கா போலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். இடது திருக்கையை இப்படி வச்சுன்னு இருப்பார். கல்யாணார்த்துக்கு முன்னாடி ஆரோரு இடப்பிள்ளை தோல் கொடுத்துருந்தானா சாஞ்சின்று பெருமாள் போவர் வருவர். கல்யாணம் ஆன பிற்பாடு சத்யபாமை தான் தோல் கொடுத்தாள். சத்யபாமா ஹம்ச விநியஸ்த வாமபாணி சரோருகான்னு ஸ்லோகம். அதனால இடது திருக்கை பெருமாளுக்கு இப்படித்தான் இருக்கும். வலது திருக்கையிலே சாட்டைய பற்றி இருக்கிறான். 2 திருவடிகளை சேவிப்போம். இடது திருவடியை துளி முன்வைத்து அது குஞ்சித பாதமாய் மடித்த திருவடியாகவும் வலது திருவடியை அழுந்த வைத்துக் கொண்டு குளிர கட்டாட்சித்து கொண்டு இருக்கிறார். பின்னாடி ரொம்ப அற்புதமான பசுமாடு, முன்னாடி கன்றுக்குட்டி. கரவகள் பெஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து என்ன ஆண்டாள் சொன்னபடிக்கு மாடு கன்றுகளுக்கு அறிவு கிடையாது, நமக்கும் அறிவு கிடையாது. அதுகளுக்கு இருக்கிற பக்தியாவது நம்மிடத்திலிருந்து தான் பார்த்தா கண்ணனுடைய திருக்கைகள் படுகிற பாக்கியத்தை மாடுகண்ணுகள் பண்ணி வந்தன. நாம அதையும் பண்ணவில்லை. இவர் எடப்பிள்ளைங்கிறதுக்கு தகுந்தா போலே அவருடைய பரியட்டம் வஸ்திரம் சாத்தின் இருக்கிற அழகா இருக்கட்டும். நித்தியப்படி யசோத மாடு மேய்க்க அனுப்பும் போது காலிலே சாத்த வேண்டிய ஆபரணம், இடுப்புல சாத்த வேண்டிய ஆபரணம், சின்ன ஒட்டியானம், அரஞ்ஞான் கயிறு, சதங்கே, ஜங்கே, அதுல தொங்குகிற சின்ன சாவி கொத்து, இது எல்லாவத்தோடையும் அனுப்பி வைத்தாள். கொடையும் செருப்பும் கொடாதே என்ன ஆழ்வாருடைய பாசுரம். இந்த பிள்ளை கிளம்பி மாடு மேய்க்கிறதுக்காக போயிட்டான். கண்ணுமே தினிதுகந்த காளாயின்னு ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். இட்டமான பசுக்களை இனிதுமறித்து வீரூட்டின்னு பாசுரம். அப்படி மாடு கண்ணுகளை போயிட்டா உச்சி வெயில் 12 மணி அடிக்கிறது. இந்த பிள்ளைக்கு கொடையே கொடுக்காத ஆரம்பிச்சுட்டேனே, செருப்பு போடாத ஆரம்பிச்சுட்டேனே, வெயில் என்ன பண்ணுமோ மழை என்ன பண்ணுமோன்னு யசோத பயப்பட்டாளாம். அந்த அளவுக்கு இப்பவும் நாம பயப்பட்டு என்ன வந்துடுமோன்னு நொந்து போகும் அளவுக்குத்தான் ராஜகோபாலன் தன் திருமேனியோட சேவை சாதிக்கிறார். இந்த ராஜகோபாலனான திருக்கோலந்தான் 32வது சேவை. ஆக முதல் சேவை பரவாசுதேவனாக மூலமூர்த்தி காட்சி கொடுக்கிறார். இந்த திருத்தலத்துக்கு ஏற்றம் ஸ்வரணமயமா இருக்கார் பெருமாள். தன்னுடைய திருமேனி முழுவதும் தங்க கவச்சத்தை சமர்ப்பித்து கொண்டு நானே தங்கம், அதுக்கு மேல அலங்கரிக்கிறதுக்காக இந்த தங்கம் வேறே, என்னை எல்லாரும் எப்படி வேணுமோ சேவித்துக் கொள்ளலாம் அபயம் என்று வலது திருக்கையிலே காட்டி கொண்டிருக்கிறார். அவசியம் இங்க எல்லாரும் வந்து ராஜகோபாலனை சேவித்து திருப்பணியிலே கலந்து கொண்டு அந்த பெருமானுடைய அனுகிரகத்துக்கு இலக்காக வேண்டும். இந்த பெருமாள் முதல்ல சின்ன குழந்தையாக காட்சி அளித்தாரோ இல்லையோ, வசுதேவரும் தேவகியும் குழந்தைய பெற்றவுடனே தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு சிறு குழவியாக கண்ணன் சிறைச்சாலைக்குள்ளே காட்சி கொடுத்தார். அதே போல எங்கேயும் சந்தான கோபாலனை நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். புத்திர பாக்கியம் வேணும்னு இருக்கிறவர்கள்லாம் இந்த பெருமான பிரார்த்தித்தே வேண்டியது நிரம்ப பெறுகிறார்கள். சந்தான கோபாலன், ராஜகோபாலன், இடது புறத்திலே சத்யபாமை, வலது புறத்திலே ருக்மணி பிராட்டி, இப்படி எல்லாரோடையும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த கர்ப்ப கிரகமே எப்படி இருக்கு தெரியுமா? வாசுதேவ சர்வம், வாசுதேவனே எல்லாம் இருக்கும். இங்கே மன்னார்குடியில் சம்பகாரண்ய கஷேத்திரத்திலே தட்சிண துவாரகையிலே, ஏன் தட்சிண துவாரகைன்னு புரிஞ்சிருக்கும், வடக்க துவாரகையில சேவிக்கணுங்கிறதுக்காக இவா போயிட்டு இருந்தார். அந்த துவாரகாதீசனே தெற்க இந்த ஊர்ல சேவை சாதிச்சிட்டாளோ இல்லையோ, அதனாலதான் தட்சிண துவாரகாதீசன் கோபில கோப்பிரளய மகர்ஷிகளுக்காக சேவை சாதித்தான். அந்த வாசுதேவனே துவாரகாதீசன், வாசுதேவனே கோபாலன், அவனே ஸ்ரீவித்யா ராஜகோபாலன், அவனை சேவி அவனே எல்லாம்ங்கிற பக்தி நம்மிடத்திலே வளர வேண்டும். அதைத்தான் வாசுதேவ சர்வம் என்று சொன்னான். ஆனா வாசுதேவனே எல்லாம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவர் காட்டி கொடுத்த 32 சேவைகளையும் நாம பார்த்துட்டா அப்ப எல்லாமே வாசுதேவன் புரிஞ்சு போடுவோம். அப்பதான் நாமும் மகாத்மாங்கிற சொல்லுக்கு உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். 32 என்னங்கிறதை காத்திருந்து பார்ப்போம். இப்போது ராஜகோபாலனுக்கு பல்லாண்டு பாடி மேலே இங்கே நாம் இருப்பது பெருமானுடைய உள் பிராகாரத்தே உள் திருவண்ணாழி பிரதட்சணத்தில் இருக்கிறோம். இந்த இடத்திலே 32 திருக்கோலங்களும் சித்திர ரூபங்களிலே காட்சி கொடுக்கின்றன. இந்த இடத்திலே நமக்காக இல்லாமல் என்றோ கோபில கோப்பிரளய மகர்ஷிகளுக்காக காட்சி கொடுத்தான். அவர்களுக்கே 32 காட்சியும் கிடைத்தது. பிற்பாடு பல மன்னர்கள் சேர்ந்து கூடி இந்த கோவிலை கட்டி வைத்துள்ளார்கள். இப்போது நீங்கள் பார்ப்பது விஜயராகவ நாயக்கர்,
அச்சுதப்ப நாயக்கர், செண்பகவல்லிங்கிற அவருடைய மனைவி, இவர்களுடைய விக்கிரகத்தை தரிசித்தீர்கள். அவர்கள்தான் இப்போது இந்த திருக்கோவிலை கட்டுவித்தவர்கள். பகவான் 2 ரிஷிகளுக்கு கொடுத்த முதல் சேவை இப்போது காட்சி அளிக்கிறது. பரவாசுதேவனாக நின்ன திருக்கோலத்திலே கர்ப்பகிரகத்தில் மூலமூர்த்தி எப்படி இருக்கிறாரோ அதே போல இருக்கிறார். இந்த சித்திரத்துக்கு மேலே கோபில கோப்பிரளய மகர்ஷிகளுக்கு நாரதர் பண்ணின உபதேசம், அவர்கள் தவம் புரிந்தது, அவர்களுக்காக பெருமான் காட்சி கொடுத்தது, இதோ அவர்கள் இருவரும் பக்தியோடே பரவாசுதேவனே எல்லாம் என்று நினைத்து கொண்டு தொழுவது, இவற்றை கண்டோம். இனி அடுத்தாற்போலே 2வது காட்சி. கண்ணன் பூத்தனை என்னும் பேயை முடிக்கிறான். அவள் தாய் உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பாலிலே நஞ்ச ஊட்டிக்கொண்டு கண்ணனை கொல்லுவதற்காக வந்தாள். அப்போது கண்ணன் அவளிடத்தில் பால் குடிக்கிறா போலே பாசாங்கு செய்து பாலோட சேர்த்து அவளுடைய உயிரையும் முடித்து விட்டான். இது பூத்தனா சம்ஹாரம். இதை கண்டாலே நம்முடைய பாபங்களையும் இதை போல பகவான் முடித்து விடுகிறான் என்று நாம் உறுதி கொள்ளலாம். இனி அடுத்தது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டும் இன்பத்தை பெற வேணும்னு வேண்டுவள். அது ஒரு முக்கியமான சுவை அல்லவா? அதை யசோதை பிராட்டிக்கு கண்ணன் அருளினான். தாய் முலைப்பாலில் அமுதை கண்ணன் குடிப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அடுத்து 4வது காட்சி. பெருமானே பரம்பொருள்னு உணர்வதற்காக தன்னுடைய வாயை திறந்து யசோதைக்கு 7 14 லோகங்களையும் காட்டினான் எம்பெருமான். இதோ கண்ணனுடைய வாய் திறந்துள்ளது. அதற்குள்ளே வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே என்கிற பாசுரத்தின்படி யசோதை மயக்கமாக சாய்கிற அளவுக்கு பெருமான் எல்லா உலகங்களையும் காட்டி கொடுத்தான். அப்ப அவனே பரம்பொருள், உலகமத்தனையும் அவன், வேற எதையும் தேடி போக வேண்டாம்ங்கிறத உணர்கிறோம். அடுத்து எம்பெருமான் தளர்நடையிட்டான், தவழ்ந்தான். தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். தொடர் சங்கிலிகை சலார் பிலாவென்ன என்கிற பாசுரத்தின்படியும், தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய்கிற பாசுரத்தின்படியும் தன்னுடைய இடது முழந்தாளையும் வலது முழங்காலையும் தூக்கி தூக்கி வைத்து கண்ணன் தவழ்ந்து ஓடோ